கண்ணா கண்ணா கண்ணா, எவ்வளோ நேரம் தூங்குவ? எழுந்துரு. இன்னைக்கு சண்டே தானே அம்மா, ஸ்கூல் ஒன்றும் இல்லையில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்குறனே. எக்ஸாம் வர்றதுக்காச்சுல நேரமாகவே எனிச்சு படி. அம்மா எப்பவுமே இப்படித்தான், சண்டே கூட தூங்க விட மாட்டாங்க. நான் நேரத்திலேயே எனக்கு என்ன பண்ண போறேன்? அம்மா சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நான் தூங்க போறேன். அம்மா, இந்த கண்ணனை என்னன்னு கேளுங்கம்மா. இவ்வளோ நேரமாகி இன்னும் தூங்கிட்டு இருக்கான். கேட்டா இன்னைக்கு சண்டே தானே, ஸ்கூல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்குறான். எக்ஸாம் வேற வர்றதுக்காச்சு, அவனை எழுந்து படிக்க சொல்லுங்கம்மா. சரிம்மா, நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். கண்ணா, என்னோட செல்ல பேராண்டி இன்னும் எண்ணிக்கலையா? இனிமேல் நேரமாகவே எண்ணிச்சு நேரமாகவே படிப்பேன்னெல்லாம் சொன்னது என்ன ஆச்சு? நீ இப்படி இருந்தா அந்த சோம்பேறி எறும்ப போல ஆயிடுவே. என்னது சோம்பேறி எறும்பா? ஆமா, எந்த ஒரு வேலையும் அந்தந்த காலத்துல செய்யாத சோம்பேறியான எறும்பு. அந்த கதை உனக்கு தெரியுமா? தெரியாது பாட்டி, கதை சொல்றீங்களா? கதை கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், இனிமேல் நேரத்திலேயே எணிச்சு படிக்கணும். இப்படி சோம்பேறித்தனம் பட்டுட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாம் வர்றதுக்காச்சுல்ல? இல்ல பாட்டி, சத்தியமா இல்ல. பண்டொரு காலத்துல எறும்புகளோட உலகத்துல ஒரு சோம்பேறியான எறும்பு இருந்துச்சு. அந்த எறும்பு நேரமாகி தூங்கி நேரமாகியே எணிச்சிட்டு இருந்துச்சு. அந்தந்த வேலைகளை அந்தந்த டைம்ல செய்யாம ரொம்பவும் சோம்பேறியா இருந்துச்சு. வழக்கம் போல அதோட அப்பாவும் அம்மாவும் உணவு சேகரிக்கிறதுக்காக கிளம்புனாங்க. மகனே, நாங்க சாப்பாடு சேகரிக்க போறோம், நீ வரலையா? இவ்வளோ சீக்கிரமாவே உணவு சேகரிக்க போறீங்களா? நான் வரல, நான் கொஞ்ச நேரம் கூட தூங்குறேன், எங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு பேசாம படுத்துருச்சு. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கிருந்து போனதும் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு தோன்ற நேரத்துல எணிச்சு உணவு சேகரிக்கிறதுக்காக போச்சு. அங்க ஏற்கனவே நிறைய எறும்புகள் நிறைய உணவு சேகரிச்சிருச்சு. அங்க உணவு இல்லாதனால ரொம்ப பசியோடையும் சங்கடத்தோடையும் அது வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. வந்து ஒன்று அழ ஆரம்பிச்சிச்சு. அது பசியோட சங்கடத்துல ரொம்பவும் கத்தி அழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அவனோட அம்மாவும் அப்பாவும் மழை காலத்துக்காக சேகரித்து வச்சிருந்த உணவிலிருந்து அதுக்கு தேவையான உணவெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அந்த எறும்போட அம்மாவும் அப்பாவும் அது ரொம்பவும் அடம்பிடிக்கிறதுனால அப்படியே விட்டுட்டாங்க. அது சாப்பிட்டு முடிச்சிட்டு வழக்கம் போல வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்பவுமே இதை ஒரு பழக்கமாகவே வச்சிருச்சு. மழைக்காக சேமிச்சு வச்சிருந்த உணவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு தீக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மழைக்காக சேகரித்த உணவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துருச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம உணவு இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னது கூட காதுல வாங்காம அது தூங்கிட்டு இருந்துச்சு. அவங்க நினைச்சது போலயே மழைக்காலம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நெருங்கிய நாளில் அவங்க அம்மாவும் அப்பாவும் சேகரித்து வச்சிருந்த உணவையும் அந்த எறும்பு சாப்பிட்டு தீத்துருச்சு.
அது சத்தம் போட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிச்சு. நீ எதுக்காக மகனே திரும்ப அழுகிற? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்றதுக்கு எதாவது இருந்தா கொடுங்கம்மா. இப்ப சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மழை காலத்துல எல்லாம் போய் உணவு சேகரிக்க முடியாது. அதுக்காக நம்ம சேகரிச்சு வச்சிருந்த உணவை எல்லாம் நீ சாப்பிட்டு தீர்த்துட்டியே. இதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட சொன்னோம், மழைக்கு முன்னாடியே உணவை சேகரிச்சு வைக்கணும். நீ எங்க பேச்ச கேட்கவே இல்லையே. ஆனா உன்னோட சோம்பேறித்தனத்தால இப்ப யாருக்குமே உணவு இல்லாம போச்சு பாத்தியா? அப்படின்னு அவங்க அப்பா ரொம்பவும் கோபத்தோட சொன்னாரு. அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நேரமாகவே எழுந்து உங்களோட உணவை சேகரிக்க வருவேன். இனிமே இப்படி சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன். அப்புறமா படிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தனா அந்த எறும்பு மாதிரி நீயும் ஒரு நாள் ரொம்பவும் கஷ்டப்படுவ. சரி பாட்டி, இனிமே நானும் சோம்பேறித்தனப்படாம நேரமாவே எழுந்து படிக்கிறேன். பாட்டி சொன்ன மாதிரி இனிமே நம்ம நேரமாகவே எழுந்து படிக்கணும். அப்பதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும். நான் இது நாளையிலிருந்தே செய்ய போறேன். அடே 5 மணி ஆயிடுச்சா? சீக்கிரமா எழுந்து படிக்கணும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. இந்த டைம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுமா? இந்த டைம் கண்ணன் தான் முதல் மார்க் எடுத்திருக்காங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ மிஸ். அம்மா பாட்டி எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. கண்ணா, என்னப்பா சொல்லுப்பா, எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டியா? பாட்டி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. யார் தெரியுமா ஃபர்ஸ்ட்? நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ரொம்ப சந்தோஷம் கண்ணா. பார்த்தியா, எந்த ஒரு வேலையும் அந்தந்த காலத்துல செஞ்சா அதுக்குண்டான வெற்றி நிச்சயமா கிடைக்கும். பாட்டி நீங்க சொன்னது கேட்டு படிச்சதுனால தான் என்னால கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடிச்சது. ரொம்ப சந்தோஷம் பாட்டி.